அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் கச்சாத்தாகி ஒரு வார காலம் முடிவடைவதற்குள் மீண்டும் எங்கே ஒரு மிகப்பெரிய போர் ஏற்பட்டு விடுமா என்று அஞ்சக்கூடிய வகையில் இரண்டு தரப்பிலும் மிகப்பெரிய தாக்குதல் சம்பவங்கள், பதற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றன. அடுத்தடுத்து உக்ரைனுடைய போர் விமானங்களை ரஷ்யா சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள். மத்திய கிழக்கில் மீண்டும் ஈரான் தன்னுடைய பதிலடி ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய உலகின் மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். கார்முஸ் நீரிணையில் சென்று கொண்டிருந்த கப்பல், நேற்று சிங்கப்பூர் கொடியுடன் சென்ற கப்பல், வேறு இரு கப்பல்கள் IRGC-யால் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து நேற்றைய காணொளியில் விரிவாக பேசியிருந்தோம். அதாவது ஈரானால் கூறப்பட்ட கடல் வழி, ஏற்கனவே இந்த கார்முஸ் நீரிணையில் சில வழித்தடங்களை ஒதுக்கி இந்த பாதை வழியாகத்தான் கப்பல்கள் செல்ல வேண்டும் என ஈரானுடைய IRGC உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, செல்லக்கூடிய கப்பல்களை ஈரான் கண்காணிப்பது. இரண்டாவது, ஈரானால் புதைக்கப்பட்ட கடல் கன்னிவெடிகள் இன்னமும் முற்றாக அகற்றப்படாமை. இந்த காரணங்களை மீறி சென்ற கப்பல்கள் மீது ஈரான் ஒரு எச்சரிக்கை தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அதற்கான காரணத்தையும் ஈரான் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இந்த தாக்குதலுக்கு பதிலடி என கூறி அமெரிக்கா நேற்று நள்ளிரவில் கார்முஸ் நீரிணைக்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய பல ஈரானிய இராணுவ முகாம்கள், ஏவுகணை தளங்கள், ட்ரோன் ஏவுதளங்கள் மீது மிக பாரிய அளவிலான விமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். அமெரிக்க போர் விமானங்கள் ஈரானினுடைய முக்கிய இராணுவ தளங்கள் மீது மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் பென்டகன் தெரிவித்திருந்தார்கள். ஈரான் கார்முஸ் நீரிணையில் கப்பல்களை தாக்கியதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறினாலும் கூட, இந்த தாக்குதலில் சிரேக் மற்றும் கெஷம் தீவுகளில் உள்ள ஈரானிய ஏவுகணை கிடங்குகள், கடலோர ரேடார் நிலையங்கள் குறிவைக்கப்பட்டதான செய்திகள் பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தன. இந்த தாக்குதல் நடைபெற்று ஒரு மணி நேரத்துக்குள்ளாகவே ஈரான் ஒரு அறிவிப்பை விடுக்கின்றார்கள். IRGC, எங்களுடைய கட்டளையை பின்பற்றாத கப்பல்கள் மீது மட்டுமே நாங்கள் தாக்குதல் நடத்தினோம். ஆனால் எங்களுடைய பிராந்திய முகாம்கள் மீதும் பிராந்திய நகர்கள் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். இதற்கு நிச்சயமாக பதிலடி கொடுப்போம் என்பதை IRGC நேற்றிரவே வெளிப்படுத்தியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் IRGC தன்னுடைய கடுமையான பதிலடியை உடனடியாக கொடுத்திருக்கின்றார்கள். முதலாவது, பஹ்ரைனில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய 5வது கடற்படை கட்டளை தலைமையகம் மிகப்பெரிய அளவில் ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றது. ஏற்கனவே இந்த பஹ்ரைன் கடற்படை கட்டளை தலைமையகம் பல தடவை தாக்கப்பட்டு சேதமடைந்துள்ள சூழ்நிலையில் மீண்டும் அமெரிக்காவினுடைய கடற்படை தலைமையகமாக வளைகுடாவில் மத்திய கிழக்கில் செயற்படக்கூடிய பஹ்ரைனின் உடைய கடற்படை முகாம் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய பொஜ்ரா கச்சா எண்ணெய் சேமிப்பு வளாகத்தின் மீதும் ஈரானிய புரட்சிகர காவலர் படை மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருப்பதாக அமீரகத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகமும் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே ஒரே நேரத்தில் பஹ்ரைனில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்தின் மீதும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் அமைந்திருக்கக்கூடிய எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் மீதும் ஈரான் நடத்திய தாக்குதல், அமெரிக்க தாக்குதலுக்கு உடனடியாக பதிலடி கொடுப்பதற்கு ஈரான் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை தெளிவான செய்தியாக காண்பித்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, அமெரிக்கா எங்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்தினால் அதற்கு 2 மடங்கு பதிலடியை நாங்கள் கொடுப்போம் என்ற ஈரானினுடைய கோட்பாட்டில் மாற்றம் ஏற்படவில்லை என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தாக்குதலை அடுத்து பஹ்ரைனும் ஐக்கிய அரபு அமீரகமும் அவசரமான அறிவிப்புகளை விடுத்திருக்கின்றார்கள். ஈரான் எங்கள் மீது தாக்குதல் நடத்தியமை மிகப்பெரிய தவறு, அதற்கு பதிலடி கொடுக்கும் உரிமை எங்களுக்கு உள்ளது, எங்களுடைய இறையாண்மையை மீறி ஈரான் எங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்திவிட்டார்கள் என்று பஹ்ரைனும் எமிரேட்ஸும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதற்கு நாங்கள் பதிலடி கொடுக்கும் உரிமை உண்டு என்று குறிப்பிடுகின்றார்கள். இவர்களின் பதிலடியைத்தான் ஏற்கனவே நடந்த 3 மாத யுத்தத்தில் பார்த்திருக்கின்றோம். ஈரானை எதிர்த்து பதிலடி கொடுப்பதற்கு அமெரிக்காவை அஞ்சிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் எமிரேட்ஸும் பஹ்ரைனும் ஈரானை எதிர்த்து தாக்குதல் நடத்துவார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே ஈரான் தங்களுடைய வழித்தடத்தை மீறி அல்லது தாங்கள் கூறப்பட்ட வழித்தடத்திற்கு மாற்றாக இவர்கள் சென்றமையால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறிய பின்னரும் அமெரிக்க போர் விமானங்கள் ஈரானிய தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தான் இங்கு ஒரு மிகப்பெரிய பதற்றத்துக்கு
ஆரம்ப புள்ளியாக காணப்படுகின்றன. நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம், இஸ்ரேலாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், அவர்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தங்களையும் சர்வதேச விதிமுறைகளையும் கடைப்பிடிப்பதில் எப்போதுமே மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டம் செய்பவர்களாகத்தான் காணப்படுகின்றார்கள். ஒப்பந்தம் செய்வார்கள், சர்வதேச சட்டங்கள் குறித்து பேசுவார்கள், மனித உரிமைகள் குறித்து பேசுவார்கள். ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் அதற்கு முழுமையாக மாறாக இருக்கும். எனவே அமெரிக்காவின் இந்த குழப்பகரமான ஒரு ஜனாதிபதி பொறுப்பற்ற இந்த ட்ரம்ப் நிர்வாகம் மீண்டும் ஒரு போரை நோக்கி இந்த மத்திய கிழக்கையும் ஒட்டுமொத்த உலகையும் தள்ளிவிடப் போகின்றார்களா என்ற அச்சம் இந்த தாக்குதலினால் மத்திய கிழக்கு கடந்து உலகம் முழுவதும் இன்று ஒரு மிகப்பெரிய கவலையாக அதிகரித்திருக்கின்றது. ஏனெனில் தற்போதுதான் கச்சா எண்ணெயினுடைய விலை குறைந்திருக்கின்றது, கார்னஸில் போக்குவரத்து இயல்பாக்கப்பட்டிருக்கின்றது, பங்கு சந்தைகள் சற்று அதிகரித்திருக்கின்றன, உலக பொருளாதாரம் ஓரளவுக்கு ஸ்தம்பிதம் அடையலாம் என்ற நிலை மாறி ஸ்திரமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் இரண்டு தரப்பிலும் அமெரிக்கா ஈரான் இடையிலான பரஸ்பர தாக்குதல்கள் நிச்சயமாக உலகத்திற்கு ஒரு அதிர்ச்சி கலந்த செய்தியை தான் கூறியிருக்கின்றன. அடுத்து என்ன நடக்கலாம் என்பது பலருடைய கவலையாக இருக்கின்றது. இந்த கவலைகளுக்கு மத்தியில் கார்னூஸ் ஜலச்சந்தியை கடந்து சென்று கொண்டிருந்த வர்த்தக கப்பல் ஒன்று இன்றைய தினமும் IRGC-யினால் தாக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அதாவது நேற்றைய தினம் ஏற்கனவே ஈரான் சொன்ன வழித்தடத்தை மீறி சென்ற கப்பல்கள் தாக்குதலுக்குள்ளாகி சேதமடைந்த சூழ்நிலையில் அமெரிக்காவும் ஈரானும் பரஸ்பர தாக்குதல்களை நடத்திய பின்னர் மீண்டும் ஈரான் கூறிய பாதையை விடுத்து வேறு பாதை வழியாக சென்ற எண்ணெய் கப்பல் ஒன்று தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றது. இந்த கப்பல் மிகப்பெரிய அளவில் தீப்பற்றி எறிந்து கொண்டிருப்பதாக கடல்சார் கண்காணிப்பு மையம் தெரிவித்திருக்கின்றார்கள். நேற்றைய தாக்குதலில் சிறிய சேதத்துடன் கப்பல்கள் தப்பித்து விட்டன. ஆனால் நேற்று வழங்கப்பட்ட எச்சரிக்கையை மீறி நேற்று 2 கப்பல்கள் நேரடியாக தாக்கப்பட்ட சூழ்நிலையையும் மீறி இந்த கப்பல்கள் எவ்வாறு ஈரான் கூறாத பாதையில் சென்றார்கள், இவர்கள் யாருடைய துணிவில் சென்றார்கள், இவர்கள் அமெரிக்க ஆதரவு நாடுகளின் கப்பல்களா அல்லது மேற்குலக நாடுகளின் கப்பல்களா, அரபுலக நாடுகளின் கப்பல்களா என்ற விடயங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இருந்தபோதிலும் இந்த கப்பல் பற்றி எரிந்து மிகப்பெரிய அளவில் சேதம் அடைந்துள்ளது என்ற செய்தி மீண்டும் கார்னூஸ் நீரிணை ஒரு போர்க்களமாக மாறுகின்றதா என்ற ஒரு மிகப்பெரிய அச்சத்தையும் உலகளாவிய எரிசக்தி விநியோகம், கடல்சார் பாதுகாப்பு, எரிபொருள் விநியோகம் குறித்த மிகப்பெரிய கேள்விகளையும் தற்போது எழுப்பியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எது எவ்வாறு இருப்பினும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்த மீறல்கள் நிறுத்தப்பட்டு இரண்டு தரப்புமே அமைதியை கடைபிடிக்க வேண்டும். உலகம் இன்னும் ஒரு பாரிய போரை தாங்காது. உலக பொருளாதாரமும் சரி, உலக மக்களும் சரி தாங்கிக் கொள்ளும் நிலையில் இல்லை என்பதுதான் பலருடைய கவலையாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய கூட்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் கமேனியினுடைய இறுதிச் சடங்கு மிக பிரமாண்டமான முறையில் 3 நாட்கள் நடைபெற இருக்கின்றது. இதற்காக ஈரான் முழுவதும் மிகப்பெரிய அளவில் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான மக்கள் அயதுல்லா அல் கமேனியினுடைய இறுதிச் சடங்கில் துயரத்தில் பங்கேற்கப் போகின்றார்கள். இந்த செய்தி வெளியான சூழ்நிலையில் பல உலக நாடுகளின் தலைவர்களுக்கும் தங்களுடைய சுப்ரீம் லீடரினுடைய இறுதி நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு ஈரான் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் பாகிஸ்தானின் உடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அயதுல்லா அல் கமேனியின் இறுதி சடங்கில் கலந்து கொள்வார் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. ஷபாஸ் ஷெரீப் 3ஆம் தேதி ஜூலை ஈரானுக்கு பயணம் மேற்கொண்டு இந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளப் போகின்றார் என்ற செய்தியை பாகிஸ்தான் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு அவர் கலந்து கொண்டால் அமெரிக்கா மேற்குலக நாடுகளுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக அல்லது ஒரு செய்தியாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இஸ்ரேல் லெபனான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் வாஷிங்டனில் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் தற்போது ஆரம்பித்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டதாக லெபனான் அரசும் அமெரிக்காவும் குறிப்பிட்டாலும் கூட இப்போதைக்கு இஸ்ரேலிய படைகளை லெபனானிலிருந்து திரும்ப திட்டம் எதுவும் எங்களுக்கு இல்லை என்று நெதன்யாகுவும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே அங்கு மோதிக்கொண்டிருப்பது ஒன்று ஹிஸ்புல்லா, மற்றது இஸ்ரேலிய இராணுவம். இந்த நிலையில் மோதலில் ஈடுபடக்கூடிய 2 தரப்புகளுமே பங்கு பெற்றாமல் அமெரிக்காவும் வெறும் பொம்மை அரசாங்கமாக இருக்கக்கூடிய லெபனான் அரசும் பேச்சுவார்த்தை நடத்துவதால் எந்த ஒரு மாற்றங்களும் அங்கு ஏற்பட போவதில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். எனவே மோதலில் ஈடுபடக்கூடிய 2 தரப்புகளையும் தவிர்த்து அமெரிக்காவும் லெபனான் அரசும் எதை பேசி எதை சாதிக்கப் போகின்றார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது.
அடுத்து மத்திய கிழக்கில் ஏற்பட்ட போர் பதற்றம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் இடையிலான விமான சேவைகள் மீண்டும் ஜூலை 1 முதல் ஆரம்பமாகும் என ஈரான் விமான கட்டுப்பாட்டு மையமும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் விமான சேவைகள் திணைக்களமும் தெரிவித்திருக்கின்றார்கள். இரண்டு தரப்புமே சம்மதித்திருக்கும் சூழ்நிலையில் ஜூலை 1 முதல் இரு நாடுகளுக்குமான விமான சேவைகள் சிவில் விமான போக்குவரத்து முற்றாக இடம்பெறும். இதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்ற செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இப்படியான ஒரு அறிவிப்பில் தான் அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய போர் விமான தாக்குதல்கள், ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஈரான் நடத்திய பதிலடி தாக்குதல்கள் இந்த விமான சேவை ஆரம்பத்தையும் சிக்கலாக்கி விடுமா என்ற அச்சமும் இயல்வது தவிர்க்க முடியாத விடயமாக இருக்கின்றது. ரஷ்யா உக்ரைன் களமுலையில் ஓஷன் ஸ்வாஸ் விமானத்தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட உக்ரைனிய MiG-29 ரக விமானம் ஒன்று தங்களுடைய விமான குண்டுவீச்சில் அளிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டிருக்கின்றார்கள். பலப்படுத்தப்பட்ட கூடாரத்துக்குள் எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த போது அந்த MiG-29 விமானம் தாக்குதலில் முற்றாக நொறுக்கப்பட்டதாகவும், இன்னொரு MiG-29 விமானம் போர்க்களத்தில் ரஷ்யாவினுடைய முகாம்கள் மீது குண்டு வீசுவதற்காக வந்தபோது தங்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களூடாக சுட்டு வீழ்த்தி இருக்கின்றோம் என்ற செய்தியை ரஷ்யா விடுத்திருக்கின்றார்கள். அதாவது கடந்த 48 மணி நேரத்தில் 2 உக்ரைனுடைய MiG-29 ரக விமானங்களை தாங்கள் வீழ்த்தி இருப்பதாக ரஷ்யா அறிவித்திருக்கின்றார்கள். உக்ரைன் ரஷ்ய போர்முனையிலும் மிக கடுமையான மோதல், மிக கடுமையான ஒரு பதற்ற நிலை அங்கு நீடிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் தற்போதைய நிலையில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பற்றி தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.